ஒரே ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணுமா? இல்ல பல விஷயங்களில் நாலேஜ் வச்சிருக்கணுமா? இந்த கொஸ்டின் நம்மள எல்லாரையும் ஒரு ஸ்டேஜ்ல கன்ஃப்யூஸ் பண்ணும். நம்ம சொசைட்டி யூசுவலி என்ன சொல்லும் தெரியுமா? ஒரே ஒரு ஃபீல்ட்ல ஃபோகஸ் பண்ணு. அதுல பெஸ்ட் ஆகுன்னு. அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் ஆவ்ரோஸ். ஸ்பெஷலிஸ்ட்னா என்னன்னா, ஒரே ஒரு ஸ்கில்ல ரொம்ப ஆழமாக போய் அதுல எக்ஸ்பர்ட் ஆகுறவங்க. உதாரணத்துக்கு டாக்டர், இன்ஜினியர், டியானோ ரொனால்டோ மாதிரி அத்லெட்ஸ். இவங்களோட சக்சஸ் என்னன்னா, அவங்கள் ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அத பெர்ஃபெக்ஷன் லெவலுக்கு கொண்டு போறது. ஆனா இன்னொரு சைடுல பாலிமேத்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பாலிமேத்ன்னா பல ஃபீல்டுல நாலெட்ஜ் வைத்திருப்பவர். அதாவது சயின்ஸ், ஆர்ட், பிசினஸ், சைக்காலஜி எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கொள்வாரு. இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் லியோனார்டோ டாவின்சி. இவர் பெயிண்டிங் மட்டும் இல்லாம சயின்ஸ், என்ஜினியரிங், அனாட்டமி எல்லாத்துலயும் நாலேஜ் வச்சிருந்தாரு. இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல பார்த்தா ஈலான் மஸ்க் மாதிரி பீப்பிள் பல ஃபீல்ட்ஸ கனெக்ட் பண்ணி புதிய ஐடியாஸ் கிரியேட் பண்றாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இதுல எது பெட்டர்? ஸ்பெஷலிஸ்ட் ஆவதா இல்ல பாலிமேத் ஆவதா? ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க ஒரு ஸ்கில்ல டீப்பா போனா அந்த ஃபீல்ட்ல உங்க வேல்யூ அதிகம் இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நல்லா இருக்கும். பீப்பிள் உங்கள எக்ஸ்பர்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு ரிஸ்க் இருக்குது. நீங்க ரிலை பண்ற அந்த ஒரே ஸ்கில் ஃபியூச்சர்ல டிமாண்ட் இல்லாம போச்சுன்னா, நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பாலிமேத் சைடுல பார்த்தா, அவங்க ஃப்ளெக்சிபிளா இருப்பாங்க. பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பதால, நியூ சிச்சுவேஷன்ஸுக்கு ஈஸியா அடாப்ட் ஆக முடியும். அவங்க கிரியேட்டிவா யோசிப்பாங்க. டிஃபரண்ட் ஐடியாஸ கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க எந்த ஒரு ஃபீல்ட்லயும் டீப் எக்ஸ்பர்டீஸ் இல்லனா, சொசைட்டி சம்டைம்ஸ் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நோன்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்படின்னா, ரியல் ஆன்சர் என்ன? லைஃப்ல சக்சஸ் அடைய எந்த பாத் சூஸ் பண்ணணும்? இப்போ உலகம் மாறி இருக்கிறது. சக்சஸ்ஃபுல்லான பல பேரு ஒரு பியூர் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, பியூர் பாலிமேத்தியும் இல்ல. அவர்கள் டி ஷேப்ட் மாதிரி இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கில்ல டீப் எக்ஸ்பர்டீஸ் வச்சிருப்பாங்க. அதோட சேர்த்து மத்த ஸ்கில்ஸ்ல பேசிக் நாலேஜ் வச்சிருப்பாங்க. நீங்க ஸ்டூடண்ட்னா என்ன பண்ணணும் தெரியுமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பல விஷயங்கள ட்ரை பண்ணுங்க. எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் ஒரு ஃபீல்ட் சூஸ் பண்ணி அதுல டீப்பா போங்க. ஆனா, அதுக்காக மத்த விஷயங்கள கம்ப்ளீட்லி விட்டுடாதீங்க. தொடர்ந்து புதிய ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டே இருக்கணும். இறுதியாக ஒரு சிம்பிள் ட்ரூத். லைஃப்ல சக்சஸ் வேண்டும்னா, ஒரு ஸ்கில் மட்டும் போதாது. பல ஸ்கில்ஸ் மட்டும் போதாது. சரியான பேலன்ஸ் தான் முக்கியம். சோ, போலிமேத் ஆவதா, ஸ்பெஷலிஸ்ட் ஆவதான்னு யோசிக்காதீங்க. 2யும் சரியான டைம்ல யூஸ் பண்ண கத்துக்கொள்ளுங்கள்.